வெல்கம் டு யூஸ் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இன்னைக்கான டாபிக் எதை பற்றி அப்படின்னு பார்த்தோம்னா எனர்ஜி சேவ் ஃபார் ஸ்கூல் ஃபேன் அண்ட் லைட்டிங் சிஸ்டம். ஸோ இந்த இதில் ப்ராப்ளம் இந்த டாபிக் ஏன் சூஸ் பண்ணியிருக்கோம், இந்த ப்ராப்ளம் எதை பற்றி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஸ்கூல் டேஸில் நிறைய தடவை பார்த்துருப்போம். நம்ம ஸ்கூல்ஸில் லைட்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் எல்லாம் நம்ம ஆன் பண்ணி வச்சுட்டு ஆஃப் பண்ணாமல் நிறைய நேரம் கிளம்பிடுவோம். ஸ்டாஃப்ஸ் நிறைய நேரம் கவனிச்சிருக்க மாட்டாங்க, இல்லை அங்கே க்ளீன் பண்ணுறவங்களும் அதை கவனிச்சிருக்க மாட்டாங்க. நம்ம டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம பாட்டு போயிடுவோம். ஸோ இது மூலம் என்ன ஆகுனா எனர்ஜி கன்சப்ஷன் அங்கே அதிகமாகிட்டே இருக்கும். மீன்ஸ் அந்த இடத்துல மட்டும் கரண்ட் எடுத்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். இது ஒரு கிளாஸ்லயும் இல்லை, நிறைய கிளாஸ். இப்போ ஒரு ஸ்கூல்ல நிறைய கிளாஸஸ் இருக்கும். அந்த கிளாஸஸ் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கும். ஸோ நடக்கும்போது என்ன ஆகும்னா பவர் கன்சப்ஷன் அங்கே அதிகமாக எடுத்துக்கும். இன்னொன்று, இப்போ லைட்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் எல்லாம் நம்ம அடிக்கடி ஓட்டிக்கிட்டே இருக்காங்கன்னா சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு ஃபால்ட் ஆகி அந்த டைமில் அங்கே பல்ப்ஸ் இல்லைன்னா ஃபேன்ஸ் எதுவும் ஓடாமல் போயிடும் இந்த மாதிரி கிளாஸ் டைம்ஸில். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் தடுக்கிறதுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஓகே, இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பர்சன் இந்த கிளாஸில் என்ட்ரு ஆகுறாங்க அப்படின்னா என்ட்ரு ஆனதும் லைட்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் எல்லாம் ஆன் ஆகுற மாதிரி. ஸோ என்ட்ரு ஆகிட்டாங்க, இல்லை என்ட்ரு ஆகி உள்ள கிளாஸில் இருக்காங்க அப்படின்னா லைட்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் எல்லாம் ஆன்ஸில் இருக்கும். ஸோ இப்போ எல்லாரும் கிளாஸை விட்டு வெளியே போகிறாங்க அப்படின்னா லைட்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் எல்லாம் ஆஃப் போயிடும். ஸோ இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ பர்சன் உள்ளே என்ட்ரு ஆகுறாங்க அப்படின்னா லைட்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் எல்லாம் ஆன் ஆயிரும். ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள கிளாஸில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு இப்போ இந்த மாதிரி ஃபேன்ஸ் அண்ட் லைட்ஸ் ஆனில் இருக்கும். ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் இல்லை கிளாஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். ஸோ இப்படி ஆஃப் ஆகிறது மூலமாக நமக்கு பவர் சேவிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப கரண்ட் கன்சப்ஷன் ஆகாது, லைட்ஸ் அண்ட் ஃபேன்ஸும் ரொம்ப நாள் இருக்கும். ஸோ இதுக்கு இந்த இதில் என்னென்ன இது காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் காம்போனன்ட் இங்கே ஒரு 12 volt அடாப்டர் யூஸ் பண்ணியிருப்போம். தென் இங்கே ஒரு பவர் சப்ளை போர்ட், தென் ரிலே, தென் உள்ள ஒரு ஐஆர் சென்சார் யூஸ் பண்ணியிருப்போம். அது போக ஒரு லைட்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொன்றும் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ், எது எப்படி ஒர்க் ஆகுது, எதனால் அது இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஸோ இங்கே 12 volts அடாப்டர் எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே இருக்க பவர் சப்ளை பண்ணுறது. இது நம்ம வீட்டில் வர்றது எல்லாமே ஏசி கரண்ட், ஏசியை டிசியை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த அடாப்டர்ஸ் நமக்கு 12 volts கரண்ட்டாக மீன்ஸ் நமக்கு அதிகபட்ச கரண்ட் தேவையில்லை, 12 volts அது கன்வெர்ட் பண்ணி தரும். ஸோ தென் இங்கே ஒரு பவர் சப்ளை போர்டு யூஸ் பண்ணிப்போம். ஸோ பவர் சப்ளை போர்டு எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு வரது 12 volts. ஸோ 12 volts வந்து நமக்கு 5 volts கன்வெர்ட் பண்ணி தரும். எதுக்கு 5 volt கன்வெர்ட் பண்ணி தருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உள்ள யூஸ் பண்ணுறது சென்சாருக்கு 5 volts தான் தேவைப்படுது. ஸோ அதனால இந்த போர்ட்லேருந்து நம்ம அந்த பவர் சப்ளை 5 volt கன்வெர்ட் பண்ணி நம்ம சென்சாருக்கு கொடுக்குறோம். தென் இங்கே ஒரு ரிலே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே ரிலே எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிலே இஸ் ஆட்டோமேட்டிக் சுவிட்ச்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரிலே ஆட்டோமேட்டிக் சுவிட்ச் அப்படிங்கிறது எதுக்கு அப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இங்கே நடந்துருக்க எல்லா ப்ராசஸ்க்குமே இப்போ ஐஆர் சென்சார் தான் உள்ள கண்ட்ரோல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ ஐஆர் சென்சாரில் ரீடிங்ஸ் உள்ள பர்சன்ஸ் வராங்க அப்படின்னா இதுதான் எங்கள் சுவிட்சை ஆக்ட் ஆகி உங்களுக்கு ஆன் ஆஃப் பண்ணி தரும். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு ஃபேன்ஸ் அண்ட் லைட்ஸை ஆட்டோமேட்டிக்காக ஆன் பண்ணிடும். ஸோ இது மூலமாக நமக்கு அடிக்கடி போய் சுவிட்சை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி மறக்கிற அவசியம் தான் இருக்காது. ஸோ ஈஸியாக இதுவே ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கிறோம். பர்சன்ஸ் இல்லைன்னா எல்லாமே ஆஃப் ஆயிரும். ஸோ இப்படி தான் இந்த ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் ஆகுது. தேங்க்யூ.